சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? மார்கழி மாசோட சிறப்புகளை. அந்த மார்கழி மாசம் விடிய காலையில நம்ம எந்திரிச்சு பூஜை பண்றதுனால, கோயிலுக்கு போறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த மார்கழி மாசம்னா சூரிய பகவான் குரு பகவான வீட்டுல சஞ்சரிக்கிற காலத்தை தான் மார்கழி மாசமா சொல்லுவோம். தேவர்கள் இந்த மார்கழி மாசத்துலதான் அவங்க கண்ணு விழிப்பாங்க. அவங்களுக்கு இது நமக்கு எப்படி விடிய காலையோ அது போல இது தேவர்களுக்கு மார்கழி மாசம் தான் விடிய காலையா இருக்குது. தேவர்கள் கண் முழிக்கும் போது நாம விடிய காலையில எந்திரிச்சு நம்ம வழிபாடு பண்ணணும்னா நமக்கு என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் நடக்கும் அப்படிங்கறத ஐதீகமா இருக்கு. அவங்க அதை அப்படியே நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இன்னொன்னு, அந்த மார்கழி மாசம் நம்ம நேரமா எந்திரிச்சு வெளியில போறதுக்கு காரணம், இப்ப பெண்கள்னா அந்த காலத்துல வாசக்கூட்டி சாணம் போட்டு தொளிச்சு கோலம் போட்டு பூசணி பூவை வைப்பாங்க. அது பெண்கள் குமிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யணும். அப்ப விடிய காலையில அறிவியல் பூர்வமா என்ன சொல்லியிருக்குன்னா, ஓசோன் மண்டலம் பூமிக்கு ரொம்ப பக்கத்துல வர்ற காலம் இந்த மார்கழி மாதம். சைவர்கள் வைணவர்கள் அப்படி நம்ம விஷ்ணுவை கும்பிடுறவங்களா இருந்தாலும் சரி, சிவபெருமான கும்பிடுறவங்களா இருந்தாலும் அந்த சிவபெருமான பாட்டையோ மகாவிஷ்ணு பாட்டை பஜனை பாடிக்கிட்டு வீதியா வள வருவாங்க. அதனால ஆண்களுக்கும் அந்த விடிய காலையில அந்த ஓசேன் மண்டலம், அந்த நல்ல பிரம்ம முகூர்த்தத்துல அந்த ஓசேன் காத்து சுவாசிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் முன்னோர்கள் அது மாதிரி ஒரு ஐதீகத்தை உருவாக்கி வச்சிருந்தாங்க. நம்ம மார்கழி மாசத்துல சூரிய உதயத்துக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே ரெகுலரா 6 மணிக்கு எந்திரிக்கல இருந்தா கூட இந்த தடவை குறைஞ்சபட்சம் 4 மணிக்குனாச்சும் நீங்க எந்திரிச்சிடணும். உங்களுக்கு எந்த சாமியை பிடிக்குதோ அந்த சாமியோட நாமங்களை ஓம் நமோ நாராயணா, ஓம் நம சிவாயா, ஓம் சரவண பவா, உங்களுக்கு ஓம் சக்தி, இது மாதிரி உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குதோ அந்த சாமி நாமத்தை ஒரு தடவை சொன்னீங்கன்னா கூட போதும். மற்ற நேரங்களை சொல்றது கூட இந்த நேரத்துல நீங்க சொன்னீங்கன்னா 1 கோடி முறை அந்த நாமத்தை நீங்க சொன்னதுக்கு அர்த்தம் அதோட பலன் கிடைக்கும் அப்படிங்கறதா இருக்கு. வருஷத்துல 12 மாசம் இருக்குதுன்னா அந்த 12 மாசத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. ஆனா அந்த 12 மாசத்திலேயே சிறப்பான மாசம் என்னன்னா மார்கழி மாசம். கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு கீதோபதேசம் சொல்லும் போது சொல்லி இருப்பாரு, மார்கழியில மாதங்கள்ல நான் மார்கழியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரே சொல்லி இருக்கிறாரு. அப்படின்னா அதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் அது எவ்வளவு சிறப்பு மிக்க மாதம்னு. இந்த மார்கழி மாசம் ஒரு வருஷம் முடிஞ்சு புதிய வருஷம் தொடங்குறதுக்கு அழைச்சிக்கிட்டு போற மாசமா இருக்கிறதுனால உயிர்ப்பு சக்தி இல்லாத மாசமா இருக்கும். அந்த சமயத்துல திருமணங்கள் எல்லாம் நடக்கக்கூடாது, சுபகாரியங்கள் எல்லாம் நடத்தக்கூடாது, விதையை விதைக்கிறது விவசாயம் பண்றதும் இந்த மார்கழி மாசத்துல தவிர்க்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இறை வழிபாட்டுக்காக இருக்கிற மாசம் அப்படின்னு இது உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த மாசம் நம்மள ஆத்மாவை எழுப்பக்கூடிய மாசமாவும் இருக்குது. அதனாலதான் விடிய காலையில நம்ம திருப்பாவை, திருவெண்பாவை, திருப்பள்ளி எழுச்சி இப்படி சாமியாட பாடல்களை நம்ம பாடுறது, புக்க வச்சுனாச்சும் படிக்கிறது விடிய காலையில சிறப்பு. அப்படி உங்களால மார்கழி 30 நாள் எந்திரிக்க முடியலாலும் மார்கழியில முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளாவது விடிய காலையில எந்திரிச்சு விளக்கேத்தி வீட்டுல வழிபாடு பண்ணீங்கன்னா ஒரு ஆண்டு முழுவதும் மார்கழி 30 நாளும் நீங்க வழிபாடு பண்ணனா உங்களுக்கு வாழ்க்கையில எவ்வளவு உயர்வான பலன் கிடைக்கும். அதனால மனசுல வச்சுக்கிட்டு இத மட்டும் பண்ணுங்க. மார்கழி மாசம் மட்டும் விடிய காலையில எந்திரிச்சு வழிபாடு பண்ணனீங்கன்னா அவ்வளவு சிறப்பா இருக்கும். மார்கழி மாசம் இன்னொன்னு நம்ம என்ன பண்ணணும்னா, மலை ஏறுறது ரொம்ப சிறப்பு. உங்க பக்கத்துல உங்க ஊர்ல உங்க வீட்டுக்கு எது பக்கத்துல எந்த கோயில் மலை இருக்கோ அந்த கோயில் மலை ஏறி போய் இறைவனை தரிசனம் பண்ணீங்கன்னா விடிய காலையில உங்களுக்கு அது பல கோடி பலனை உங்களுக்கு கொடுக்கும். ரெண்டாவது, நீங்க அப்படி விடிய காலையில மலை ஏறும் போது, வாக்கிங் போகும்போதோ கோயிலுக்கு நடந்து போகும்போதோ அந்த ஓசேன் காத்தை நீங்க சுவாசிக்கும் போது உங்களோட உள் உறுப்புகளும் புத்துணர்ச்சி பெறும். அது ஒரு வருஷத்துக்கு உங்களை வழி நடத்தும். அப்படிங்கறதுனாலதான் அந்த மார்கழி மாதம் அவ்வளவு சிறப்பு மிக்கதா இருக்குது. விடிய காலையில் எந்திரிச்சு வீட்டுல விளக்கேத்தி பூஜை பண்றவங்களா இருந்துச்சுன்னா நீங்க எந்த ஒரு நாமத்தை சொன்னீங்கன்னாலும்
9 முறை சொல்லுங்க. ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணானா சொல்லுங்க. ஓம் நம சிவாயா, உங்களுக்கு எந்த நாமம் சொல்லணும்னு தோணுதோ அந்த நாமத்தை குறைஞ்சது 9 முறைனாச்சும் சொன்னீங்கன்னா அவ்வளவு சிறப்பா இருக்கும். மார்கழி மாசத்துல விடிய காலையில கோயில நடக்கிற பூஜையில கலந்துகிட்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுனீங்கன்னா அந்த அன்னதானத்தை கோயிலுக்கு வர்றவங்க வாங்கி அதை சாப்பிட்டாங்கன்னா நீங்க 1 வருஷம் அன்னதானம் பண்ணின பலனு உங்களுக்கு வந்தடையும். இந்த மார்கழி மாசத்தை தான் தனுர் மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தனுர் மாத பூஜை செய்யறது அப்படிங்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மார்கழி மாச பூஜைய தனுர்மாச பூஜைன்னு சொல்லுவாங்க. நமக்கு 1 வருடம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு 1 நாள். அந்த தை மாதம் தொடங்கி ஆணி மாதம் வரைக்கும் அவங்களுக்கு பகல் பொழுதா இருக்குது. ஆடி மாதம் ஆரம்பிச்சு மார்கழி வரைக்கும் அவங்களுக்கு இரவு பொழுதா இருக்குது. தேவர்கள், ஏன்னா தேவர்கள் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல கண்ணு விழிக்கும் போது நம்ம கேட்ட வரங்களை நமக்கு வாரி வழங்குவாங்க. நல்ல வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்கங்கிறது ஐதீகமா இருக்கு. மார்கழி மாசம் சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்தது, மகாவிஷ்ணுவுக்கும் உகந்த மாசமா இருக்குது. மார்கழி மாசத்துலதான் திருவாதிரை நட்சத்திரம் பௌர்ணமி நாள்ல வரும். அந்த சிறப்பு மிக்க நாள்ல சிவபெருமான் கோயில்ல அபிஷேக ஆராதனை எல்லாம் நடக்கும். இதுல சிறப்பா சொல்லணும்னா ஆகாய ஸ்தலமா இருக்கிற சிதம்பர நடராஜர் கோவில்ல ஆருத்ரா தரிசனம் ரொம்ப சிறப்பா வழிபாடு நடந்துகிட்டு இருக்கும். நம்ம ஆண்டாள் நம்ம கண்ணனை நினைச்சு பாவ நோன்பு இருந்ததுனாலதான் பெருமாளே ஆண்டாளை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அது சூடி கொடுத்த சுடற்கொடியாள் அப்படின்னு ஆண்டாளுக்கு ஒரு பேரே இருக்கு. விடிய காலையில திருமணம் ஆகாத கன்னி பெண்களும் ஆண்களும் திருமணம் நடக்கணும், நல்ல வரன் அமையணும், அவங்களுக்கு வல்ல வாழ்க்கை துணை அமையணும்னா ஆண்டாள் பாடின திருப்பாவைய மார்கழி 30 நாளும் விடிய காலையில வீட்டுல விளக்கேத்தி வீட்டுல பாடுறதே சிறப்பு. டெய்லி விடிய காலையில ஒரு டைம் பாடுனா அந்த மார்கழி மாசம் முடியும் போது உங்களுக்கு நல்லதா உங்க காதுக்கு செய்தி வரும். நீங்க நினைச்ச வாழ்க்கை துணை உங்க வாழ்க்கையில அமையும். இந்த மார்கழி மாசத்துல அனுமன் ஜெயந்தி வரும், வைகுண்ட ஏகாதேசி, இவ்வளவு சிறப்பு மிக்க மாசமா இருக்குது. இது இறை வழிபாட்டுக்குன்னே இருக்கிற மாசம். அதே போல இந்த மார்கழி மாசத்துல கோலம் சிறப்பு மிக்கதா இருக்குது. மார்கழி மாசம் எல்லாத்து வீட்லயும் விதவிதமா கோலம் போடுவாங்க. ஒவ்வொரு மாசத்துல வர்றதுலயும் சிறப்பு மிக்க மாசமா இருந்தாலும் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு கிழமை அப்படிதான் சிறப்பு மிக்கதா இருக்கும். ஆனா மார்கழி மாசம் ஃபுல்லா இறை வழிபாட்டுக்குன்னே எல்லா நாளும் சிறப்பு மிக்க நாள். சிவபெருமான் கோயில்லையும் மகாவிஷ்ணு கோயில்லையும் பூஜை புனஸ்காரம் அபிஷேகம் ஆராதனை எல்லாம் நடக்கும். எல்லாமே அது விடிய காலைக்கு முன்னாடியே நடந்துரும். சிவபெருமான் கோயில்ல திருவெண்பாவை, திருப்பள்ளி எழுச்சி, சிவனாட பாட்டு பாடுவாங்க, எல்லாம் பஜனா பாடுவாங்க. எல்லா பக்தர்களும் காலையில வந்து பாடுவாங்க. அதே போல மகாவிஷ்ணு கோயில்ல விஷ்ணு சகசரநாமம் திருப்பாவை மெயினா பாடுவாங்க. இந்த மார்கழி மாசத்துலதான் மிருகசீரிச நட்சத்திரத்துல என்றும் 16 அப்படின்னு சிவபெருமானுகிட்ட வரத்தை பெற்ற மார்கண்டேயர் பிறந்திருக்கிறாரு. இந்த மரணத்தை வெல்லும் மாதம் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மார்கண்டேய புராணத்துல சொல்லியிருக்காங்க. இந்த மாதத்துல மிருத்யுஞ்சய ஹோமம் செய்வாங்க. அது அவ்வளவு சிறப்பு மிக்கதா இருக்குது. மார்கழி மாசத்துல வைகுண்ட ஏகாதேசி விரதம் கடைபிடிக்கிறான். அந்த மாசம் எவ்வளவு சிறப்பு, அந்த வைகுண்ட ஏகாதேசி எவ்வளவு சிறப்பு அப்படின்னா காயத்ரிக்கு மிஞ்சிய மந்திரமும் இல்ல, ஏகாதேசிக்கு மிஞ்சிய விரதமும் இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏகாதேசி விரதம் அவ்வளவு சிறப்பு மிக்கதா இருக்கு. இந்த மார்கழி மாசத்துல ரமண மகர்ஷி, அன்னை சாரதா தேவி, பாம்பன் சுவாமிகள் அவங்க எல்லாம் பிறந்திருக்காங்க இந்த மாசத்துல. இந்த மார்கழி மாசத்துல சின்ன சின்ன கோவில்ல நடக்கிற பூஜைக்கு உங்களால் ஆன அபிஷேக பொருள்களை வாங்கி கொடுத்தோம்னா அவ்வளவு சிறப்பு மிக்கதா இருக்குது. அதனால உங்களால என்ன பொருள் வாங்கி கொடுக்க முடியுமோ அது மாதிரி கொடுங்க. இந்த மார்கழி மாசத்துல ரொம்ப மெயினா நம்ம சொல்றது என்னன்னா, அரச மரத்து விநாயகருக்கு தண்ணி ஊத்தி வழிபாடு பண்றது அவ்வளவு சிறப்பு. அது குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடும் அப்படிங்கிறது. குடும்பத்துல எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு என்ன தேவையோ
அதை வேண்டிக்கிட்டு மார்கழி 30 நாளும் விநாயக பெருமானுக்கு கூட இருக்கிற நாகருக்கு தண்ணி, ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஒரு தீபம் போட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லா குறையும் அப்படியே படிப்படியா உங்களை விட்டு தூர விலகிரும். இது ஐதீகம், சாஸ்திரத்துல இருக்குது. அந்த காலத்துல இருந்து மக்கள் கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கிறது. அதனால இதை கண்டிப்பா நீங்க செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதத்துல இன்னொரு சிறப்பு என்னன்னா, திருப்பதி திருமலையில காலையில சுப்பிரபாதம் பாடுறதுக்கு பதில் ஆண்டாளாட திருப்பாவை தான் பாடுவாங்க. அதுதான் அவ்வளோ சிறப்பு மிக்கது. மார்கழி 30 எவ்வளவு சிறப்பு மிக்கது நீங்க இது வரைக்கும் பார்த்தீங்க. ஆனா யாருமே இந்த மாதத்தை தவற விட்டுறாதீங்க. ஆனா காலையில எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா பனி, காத்து, எப்போ குளிரா இருக்கும். மார்கழி வருதுனாவே பாருங்க, அதுக்கு நாள் வரைக்கும் கிளைமேட் வேறையா இருக்கும். மார்கழி மாசம் விடிய காலையில மார்கழி தொடங்கிடுச்சுனாவே பனி ஊத்த ஆரம்பிச்சிடும். ஆனா அந்த பனி ஊத்தும் போது அந்த விடிய காலையில குளிர்ந்தண்ணியில குளிச்சுட்டு கோயிலுக்கு போறவங்க எவ்வளவோ மக்கள் இருக்காங்க. உடம்பாலையும் சரி மனசாலையும் சரி உங்களை ஒரு வருஷத்துக்கு புத்துணர்ச்சியா வச்சிருக்கும். ஐயப்ப சாமிக்கு மாலை போடுறவங்க ஒரு மண்டலம் விரதம் இருக்கிற மாதிரி நீங்க மார்கழி மாசம் 29 நாளும் விடிய காலையில எந்திரிச்சு வீட்டுல விளக்கேற்றி வச்சுட்டு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போக முடிஞ்சா போயிட்டு வந்தீங்கன்னா விநாயகருக்கு அந்த ஒரு மாசம் மட்டும் கணக்கு வச்சுக்கிட்டு ஒரு குடம் தண்ணி ஊத்துங்க. உங்க வாழ்க்கையில எல்லாம் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு சிவார்ப்பணம் 6161 சேனல் இந்த மார்கழி மாச சிறப்புகளை நம்ம சிவபெருமான் பாதத்துல ஒப்படைக்கிறோம். சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.